بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الخلق والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, மாணவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு வந்த சபாவாசிகள், பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்களிலிருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலான அந்த பாடங்களை நாங்கள் படிக்குகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்தார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து அந்த பைத்துல் மக்திஸுக்கு நுழைவதற்காக சென்று கொண்டிருந்த காலத்தில் தான் 40 வருடம் அலைக்கழிக்கப்பட்டு அந்த காலகட்டத்திலேயே அந்த 2 நபிமார்களும் மரணித்தார்கள். அதற்கு பிறகு அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் யூஷா இப்னு நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி. இவர்கள்தான் அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் நபிமார்களுடைய அந்த வம்சாவளியினுடைய அந்த சாட்டை பார்த்தா விளங்கும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர் தான் இந்த யூஷா என்று சொல்லக்கூடியவர். யூஷா அவர்களுடைய தந்தை நூன், அவர்களுடைய தந்தை அஃப்ராஹீம், அவர்களுடைய தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த இந்த யூஷா என்று சொல்லக்கூடியவர் தான் இவர்களுடைய அந்த தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். குர்ஆனிலும் இவரை பற்றி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடன் இருந்த ஒரு சிறிய வாலிபர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சூரா கஹ்ஃபை எடுத்துக்கொண்டால் வஇத் கால மூசா லிஃபதாஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோடு இருந்த வாலிபருக்கு சொன்னார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து பயணித்த ஒரு வாலிபராக குர்ஆன் ஹஸரத் யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகிறது. இவர்கள் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நடைபெற்ற அந்த உரையாடல், அந்த பயணங்கள், இந்த சம்பவத்தை சொல்லுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த வாலிபராக குர்ஆன் சொல்லுகின்ற அந்த வாலிபர் தான் இந்த யூஷா என்று சொல்லக்கூடியவர். புகாரியுடைய ரிவாயத்தில் தெளிவாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்த வாலிபர் யூஷா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்காணிப்பிலேயே வளர்ந்த அந்த வாலிபர் தான் இப்பொழுது பனு இஸ்ரவேலர்களுடைய தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு 40 வருட அலைக்கழித்தலுக்கு பின்னால் பைத்துல் மக்திஸுக்குள்ளால் நுழைகிறார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அநேகமான முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், எந்த ஒரு சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்து கொண்டு பைத்துல் மக்திஸுக்குள் போக மாட்டோம், இந்த பயங்கரமான ஒரு சமூகம் வெளியேறினால்தான் நாங்கள் பைத்துல் மக்திஸுக்குள் செல்வோம் என்று சொன்னார்களோ, அந்த அனைவரும் அழிக்கப்பட்டு அவர்களுடைய ஒரு புதிய ஜெனரேஷன், புதிய ஒரு சந்ததியோடு யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்திஸுக்குள் நுழைகிறார்கள். யாரெல்லாம் பைத்துல் மக்திஸுக்குள் நுழைய மாட்டோம் என்று சொன்னார்களோ அவர்கள் யாருக்கும் பைத்துல் மக்திஸுக்குள் நுழைகின்ற பாக்கியம் கிடைக்கவில்லை. புதிதான ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டு யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்திஸுக்குள்ளால் நுழைகிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, வஇத் குல்னா துகுலு ஹாதிஹில் கர்யா, இந்த பைத்துல் மக்திஸுக்குள்ளால் நீங்கள் நுழையுங்கள், நீங்கள் அங்கிருக்கின்ற சாப்பாடுகளை புசியுங்கள். வதுகுலுல் பாப சுஜ்ஜதன், நீங்கள் உங்களுடைய தலையை தாழ்த்திய நிலையில் பைத்துல் மக்திஸுக்குள்ளால் நுழையுங்கள். வகூலு ஹித்தா, ஹித்தா என்ற வார்த்தை, அதாவது யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற அர்த்தத்தில் இருக்கின்ற ஹித்தா என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு நீங்கள் பைத்துல் மக்திஸுக்குள்ளால் நுழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த கட்டளையை இடுகிறார். கண்ணியமானவர்களே, 2 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் பைத்துல் மக்திஸுக்குள்ளால் போகின்ற பொழுது தலையை தாழ்த்தி கொண்டு போருங்கள். 2வது கட்டளை ஹித்தா, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லிக் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய 2 கட்டளை வருகிறது. அப்படி நீங்கள் சொன்னால் நக்ஃபிர் லக்கும் ஹதாயாக்கும், உங்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்போம் என்று அல்லாஹு தஆலா வாக்கு கொடுக்கிறான். ஆனால் அவர்கள் அங்கும் ஒரு மாறுபாடு செய்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான் தலை தாழ்த்தி கொண்டு சிரம்பணித்துக் கொண்டு போருங்கள் என்று. அவர்கள் எப்படி நுழைந்தார்கள் என்றால், தங்களுடைய பித்தட்டை கீழால் வைத்து தவண்டு அதனை ஒரு நெய்யாண்டியாக கேலித்தனமாக எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லுகிறார்கள். இவ்வளவு பெரிய வாக்கியம் கிடைத்திருக்கிறது. பைத்துல் மக்திஸுக்கு போவதுதான் அவர்களுடைய நீண்ட கால கனவாக இருந்தது. அந்த கனவை நனவாக்குகின்ற சந்தர்ப்பத்தில் கூட
அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை செய்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை. அவர்கள் இழுகி செல்லுகிறார்கள். ஹித்தா என்ற வார்த்தையில் அவர்களுடைய அப்ரானி மொழியும் அரபி மொழியும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் மிக சமீபமான மொழி. ஹித்தா என்ற வார்த்தைக்கு ஹிந்தா என்ற ஒரு நூனை கூடுதலாக போட்டு ஹிந்தா என்றால் கோதுமை, ஹித்தா என்றால் யாதனுடைய பாவத்தை மன்னி, ஹித்தா என்பதை ஹிந்தா என்று மாற்றிக்கொண்டு அவர்கள் பைத்துல் மக்திஸுக்குள்ளால் நுழைகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தையை சொல்லாமல் அவர்கள் பக்கத்தால் இருந்து வேறொரு வார்த்தையை மாற்றி சொன்னதன் காரணமாக அவர்களுக்கு ரிஜிசன், அவர்களுக்கு அதாபை கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த அதாப் என்ன என்பதில் தஃப்சீருடைய அறிஞர்களுடைய அநேகமானவர்களுடைய கருத்து, அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விதமான தொற்று நோயை உண்டாக்கி அவர்களில் நிறைய பேர்களுடைய இறப்புக்கு அல்லாஹு தஆலா காரணமாக ஆக்கினான் என்று அநேகமான தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்லுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டுதான் அந்த யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்திஸுக்குள்ளால் செல்லுகிறார்கள். அவர்கள் சென்று நீண்ட காலமாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகிறார்கள். இப்பொழுது அவர்கள் பைத்துல் மக்திஸுக்குள்ளால் நுழைந்தவுடன் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற அரசர்கள், சிற்றரசர்கள் அவர்களோடு தாக்குதலுக்கு வருகின்ற பொழுது அவர்களை எதிர்த்து இவர்கள் போரிடுகிறார்கள். சுமார் 30க்கு மேற்பட்ட அரசர்களை எதிர்த்து யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போரிட்டதாக வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதருக்காகவும் சூரியனை அல்லாஹு தஆலா நிறுத்தவில்லை, ஆனால் இந்த நபிக்காக மட்டும்தான். யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடி கொண்டு போகின்ற பொழுது மாலை வேலை ஏற்படுகிறது, இருட்டாகிறது. இருட்டாகிவிட்டால் போரை தொடர முடியாது, போரை முடிக்குகின்ற கட்டம். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சூரியனுடைய ஓட்டத்தை தடுத்ததாக புகாரியுடைய ரிவாயத் சொல்லுகிறது. முஸ்னத் அஹ்மதுடைய அறிவிப்பில் அவர்களுடைய பெயரோடு யூஷா என்கின்ற நபருக்காகத்தான் அல்லாஹு தஆலா சூரியனுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி சற்று நேரத்துக்கு சூரியனை தாமதப்படுத்தி அவர்களுடைய அந்த போரை முடிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தான் என்று சொல்லுகிறார்கள். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அந்த நபர் யூஷா அலைஹிஸ்ஸலாம் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். அநேகமான அறிஞர்கள் இவர்களை நபியாகவே குறிப்பிடுகின்றார்கள். ஒரு சிலர் இவரை நபி இல்லை என்று சொல்லுகிறார்கள். அநேகமான அறிஞர்கள் இவர்களை நபி என்பதாக சொல்லுகிறார்கள். நபி யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு சில காலங்கள் செல்லுகின்றன. இப்பொழுது அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு சரியான தலைமைத்துவம் இல்லை. இப்பொழுது அவர்களுடைய இந்த 12 பரம்பரை இருக்கிறதே, 12 பரம்பரை தொடர்ந்து நாங்கள் அந்த பாடத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறோம். 12 பரம்பரை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 குழந்தைகள் மூலம் ஏற்பட்ட அந்த அப்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகளிலிருந்து வந்த அந்த அஸ்பாத்துகள், இவர்களுடைய அந்த பரம்பரை, ஒவ்வொரு பரம்பரைக்கும் ஒரு தலைவர் என்று 12 தலைவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இந்த 12 தலைவர்களும் சேர்ந்து 2ஆம் யுகத்தை ஆரம்பிக்குகிறார்கள். முதலாவது யுகம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யூஷா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம். 2வது காலகட்டம் அஸ்ருல் குதாத், அதாவது காதிமார்கள், தலைவர்களுடைய காலகட்டம். இந்த 12 தலைவர்களும் சேர்ந்து பனு இஸ்ரவேலர்களை வழிபடுத்துகிறார்கள். என்றாலும் அவர்களுக்கு இடையில் ஒற்றுமை இருக்கவில்லை. அவர்கள் தமக்கிடையில் சண்டை பிடித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். பக்கத்து நாடுகளோடு முரண்பட்டு கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய தாக்குதல் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்கள் பாவத்தில் மிக மும்முரமாக ஈடுபட ஆரம்பிக்கிறார் என்று அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நபி கிடையாது. அவர்கள் சுதந்திரத்துக்கு பழகிவிட்டார்கள். விபச்சாரம் மலிந்து காணப்படுகின்றது. இப்படியான ஒரு நிலைமை சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தொடராக அவர்களுக்கு தோல்விகள் ஏற்பட்டு மீண்டும் ஒரு போர் நடைபெற்று அவர்கள் பைத்துல் மக்திஸை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். இப்பொழுது அந்த காலத்தில் இருந்த நபி ஒன்றிடம் அவர்கள் சொன்னதை குர்ஆன் சொல்லுகிறது. இந்த காலகட்டத்தில் சில நபிமார்கள் வந்து சென்றார்கள் என்று முஃபஸ்ஸிரூன்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், அல் யஸா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் இந்த காலகட்டத்தில் வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். இப்ப அந்த காலத்தில் இருந்த ஒரு நபியிடம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரு தலைவர் தேவை. அல்லாஹ் குர்ஆனில் இதை அப்படியே சொல்லி காட்டுகிறார். அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராயீல மின் பஅதி மூஸா இத் காலூ லிநபிய்யின் லஹும். அந்த பனு இஸ்ரவேலர்கள் இருந்த முக்கியஸ்தர்கள் தமது நபியிடம் போய் சொல்லுகிறார்கள், இப்அத் லனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், எங்களுக்கு ஒரு அரசர் தேவை. அந்த அரசரோடு சேர்ந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு
எங்களுடைய இழந்த பூமியை மீட்டெடுப்பதற்காக வேண்டி எங்களுக்கு ஒரு அரசரை தாருங்கள் என்று அந்த காலத்தில் இருந்த ஒரு நபியிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த நபி உடனே கேட்டாரு, ஹல் அஸைதும் இன் குதிப அலைக்குமுல் கிதாலு அல்லா துகாதிலு. நீங்க என்னத்துக்கு அரசர் கேட்கிறீங்க? அந்த அரசரோட சேர்ந்து நீங்க 12 பேரும் மீண்டும் ஒற்றுமையாகி ஒரு போர் செய்து நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் மீண்டும் கைப்பற்றுவதற்கு. இன் குதிப அலைக்குமுல் கிதாலு அல்லா துகாதிலு, உங்களுக்கு போர் விதியாக்கப்பட்ட பிறகு மீண்டும் போர் செய்யாமல் நீங்கள் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது தானே என்று கேட்டார். ஏனென்றால் ஏற்கனவே பைத்துல் மக்திஸுக்கு போகின்ற பொழுது ஆசையோடு போனவர்கள் அந்த பிரமாண்டமான சமூகத்தை கண்டுவிட்டு போர் செய்ய முடியாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் சொன்னார்கள், இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்களுடைய இரட்சகனும் போய் சண்டை பிடியுங்கள், எங்களால் சண்டை பிடிக்க முடியாது என்று சொன்னார்களே. எனவே கேட்டார்கள், உங்களுக்கு போர் விதியாக்கப்பட்டால் நீங்கள் பிறகு போர் செய்யாமல் இருப்பீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், வமா லனா அல்லா நுகாத்தில ஃபீ ஸபீலில்லாஹ், எப்படி நாங்கள் போர் செய்யாமல் இருப்போம்? வகத் உக்ரிஜ்னா மின் தியாரினா, எங்களுடைய சொந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், நாங்கள் கட்டாயமாக போர் செய்வோம் என்று அவர்கள் வாக்கு கொடுக்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதாலு, அவர்களுக்கு போர் விதியாக்கப்பட்ட பிறகு தவல்லவ் இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களில் கொஞ்ச பேரை தவிர மற்றவர்கள் போருக்கு வரவில்லை என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். தலைவரை கேட்டாங்க போர் செய்யறதுக்கு, இப்ப அல்லாஹ் ஒரு தலைவரை கொடுத்தோன்னே இப்ப போருக்கு வரல. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அரசரை கொடுக்குகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத மலிகா, அல்லாஹ் அவர்களுக்கு தாலூத் என்கின்ற அரசனை அல்லாஹு தஆலா கொடுக்குகிறான். இவர் பின்யாமீன் என்ற அந்த மகனுடைய பரம்பரையில் வந்த ஒரு அரசர். தாலூத் என்கின்ற அரசரை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அரசராக அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுக்கிறான். இப்பொழுது அவர்கள் அரசரை கேட்டாங்க, அல்லாஹ் அரசரை கொடுத்தான். இப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா, அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா, எப்படி இந்த தாலூத் எங்களுக்கு ஆட்சி செய்யலாம்? வனஹ்னு அஹக்கு பில் முல்கி மின்ஹு, அவரை விட ஆட்சி செய்ய நாங்க தான் தகுதி என்று. அவர் ஒரு சாதாரண கோத்திரம், அவர் ஆட்சி செய்கின்ற தகுதியாக இருக்கவில்லை. வலம் யு'த ஸஅதம் மினல் மால், அவரிடம் நிறைய வசதி வாய்ப்பு கிடையாது. எப்படி இந்த தாலூத் அல்லாஹ் அரசனாக்கினு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஒரு அரசர் வேணும். அல்லாஹ் அரசரை கொடுத்தான். அரசரை கொடுத்தா போர் செய்வீங்களா? ஒரு செய்வோம். இப்ப அரசரை கொடுத்தோன்னே போருக்கு கூப்பிட்டா போருக்கு வரல. அரசரை கொடுத்தோன்னே அரசரை விமர்சிச்சாங்க, இந்த அரசரை நாங்க எப்படி ஏற்றுக்கொள்வோம்? அப்பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த நபி சொன்னார், இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும், அல்லாஹ் அவரை தெரிவு செய்திருக்கிறார், உங்களுக்கு அரசராக அல்லாஹ் தெரிவு செஞ்சிருக்கிறார், நான் தெரிவு செய்யல. அல்லாஹ் அவருக்கு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், நல்ல உடல் சக்தியையும் அறிவையும் கொடுத்துதான் அல்லாஹ் தாலூத்தை அனுப்பி இருக்கிறான். எனவே நீங்கள் அவருக்கு வழிபடுங்கள் என்று அந்த நபி சொன்னார். கண்ணியமானவர்களே, வேத நூட்களில் இந்த தாலூத்துடைய பெயர் ஷாவுல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாலூத் என்ற பெயர் ஷாவுல் என்று சொல்லப்பட்டு, இப்ப அவங்க கேட்டாங்க, இந்த தாலூத் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அரசர்ன்றதுக்கு என்ன அத்தாட்சி? பனு இஸ்ரவேல் அப்படித்தான் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன கேட்டாங்க? இந்த தாலூத் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபின்றதுக்கு என்ன அத்தாட்சின்னு கேட்டாங்க. அல்லாஹு தஆலா சொன்னான், இன்ன ஆயத முல்கிஹி ஐயத்தியகுமுத் தாபூத், நீங்கள் இழந்த தாபூத்தை அவர் கொண்டு வந்து தருவார். தாபூத்னா என்ன? தாபூத் என்பது அவர்களுடைய ஒரு அற்புத பொருளாக கருதப்பட்டது. பனு இஸ்ரவேலர்களுடைய ஒரு அற்புத பொருளாக கருதப்பட்டதான் தாபூத். தாபூத் என்ன என்பதை பல அறிஞர்கள் பல கருத்துல சொல்லிக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும், அந்த தாலூத்தம் போருடைய நேரத்துல பனு இஸ்ரவேலர்கள் தாலூத்தை முன்னுக்கு வச்சிடுவாங்க, அவர் அடையாளமாக வச்சுவாங்க. அதை வச்சு அவங்க உள்ளத்துல எல்லாம் அமைதியை கொண்டு வருவான். அதுக்கு பேரே தாபூத்து சகீனா, அமைதியை தருகின்ற ஒரு பொட்டி, ஒரு பொருள் என்ற பெயர். குர்ஆன் சொல்லுது, வபகியத்தும் மிம்மா தரக ஆலு மூசா வ ஆலு ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய வராசத்தான பொருட்கள் அதற்குள் இருந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, வேத நூட்களில் இந்த தாபூத்துண்டா என்னன்றதுக்கு அவங்களுடைய அந்த வேதக்காரர்களுடைய கருத்து என்னன்னா, இந்த தாபூத்துள்ளுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசா இருந்ததாகவும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விலிருந்து கொண்டு வந்த அந்த 10 ஏடுகள் இருந்ததாகவும், தௌராத்துடைய அந்த வேதம் இருந்ததாகவும், அதே மாதிரி மண்ணு சல்வா இறக்கப்பட்ட பாத்திரம், அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் அதுள்ளுக்கு இருந்ததாகவும், அவர்கள் அந்த தாபூத்தை வைத்துதான் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இந்த தாபூத் என்ற இந்த பொருள்
இவங்க 40 வருஷம் சுத்தி கொண்டிருந்தாங்களே, அதுல காணா போயிடுச்சு. அது அவங்களுக்கு பெரிய லாஸ்ட், பெரிய இழப்பு. அவங்களுடைய ஒரு புனித பொருள் இழந்தது. இப்ப இந்த அரசருக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டாங்களே, அல்லாஹ் சொன்னான், மலக்குமார்கள் மூலம் இழந்த தாபூத்தை அந்த அரசர் முன்னால் அவர் கொண்டு வந்து வச்சார். நீங்க இழந்த தாபூத் நான் முன்னுக்கு வச்சுக்கிறேன். இதுதான் இவர் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு அரசர் என்றதுக்கு ஆதாரம் என்றது அல்லாஹு தாலா சொல்கிறார். இப்பொழுது அவர்களுடைய ஒரு பிரதான எதிரியாக இருந்த, குர்ஆன் இந்த சம்பவத்தை அழகாக சொல்லு, பிரதான எதிரியாக இருந்த ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அரசனோடு போருக்காக வேண்டி பிரகடனம் செய்யப்படுகிறது. இப்ப இந்த தாலூத் என்கின்ற பனு இஸ்ரவேலர் அரசர் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய எதிரி அரசரோட போருக்காக வேண்டி புறப்படுகிறார். ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத், இந்த தாலூத் என்கின்ற அரசர் தனது படையை எடுத்துக்கொண்டு ஜாலூத்துடன் போர் செய்வதற்காக வேண்டி செல்லுகிறார். இப்ப அல்லாஹ் இன்னொரு சோதனையை கொடுத்தார். என்ன சோதனை? சரியான தாகத்தை கொடுத்தார். சரியான தாகம், படையில் உள்ள அவ்வளவு பேருக்கும் தாகம். முன்னால நதி ஈக்குது, முன்னால நதி ஈக்குது. இன்னல்லாஹ முப்தலீக்கும் பினஹர், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நதியை கொண்டு சோதிக்குகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். என்ன சோதனை? இந்த ஆத்துல தண்ணி குடிக்கப்பட கடுமையான தாகம். முன்னால் ஆறோடுது, தண்ணி குடிக்கப்பட. ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி, நீங்க தண்ணி குடிச்சா உங்களுக்கு என்னோட போருக்கு வரையலாம். வமன் லம் யத்அம்ஹு ஃபஇன்னஹு மின்னி, நீங்க தண்ணி குடிக்காட்டி உங்களுக்கு என்னோட போருக்கு வரலாம். ஆனால் இவ்வளவுக்கு மட்டும் அனுமதி. இல்லா மன் இக்தரஃப குர்ஃபதன் பியதி, கையால ஒரு அள்ளு குடிக்கிறதுக்கு ஒரு அனுமதி இருக்குது. கையால அள்ளி ஒரு அள்ளு குடிக்கிற அளவுக்கு அனுமதி இருக்குது. அதை விட கூடுதலாக குடிக்க கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் அநேகமானவர்கள் ஃபஷரிபு மின்ஹு இல்லா கலீல, கொஞ்ச பேரை தவிர அநேகமானவர்கள் தண்ணி குடித்தார்கள். தண்ணி குடிச்சதால் அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்னாண்டா, அவங்க நினைச்சாங்க தண்ணி குடித்தா போற வீரதீரத்தோட செய்யலாம் என்று. தண்ணி குடித்ததன் காரணமாக அவர்களுடைய உடம்பிலே பலகீனம் உண்டானது. ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனூ மா காலு லா தாகத லனல் யௌம பிஜாலூத வஜுனூதி, சொன்னார்கள் இன்றைக்கு தண்ணி குடிச்சவங்க சொன்னாங்க, ஜாலூத்துடைய படையோட எங்களுக்கு போர் செய்யறதுக்கு உடம்புல சக்தி இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப தண்ணி குடிக்காத அந்த கொஞ்சம் பேரை எடுத்துக்கொண்டு போய் அந்த தாலூத் என்கின்ற அரசன் போர் செய்கின்ற பொழுது, அந்த படையில் இருந்து ஒரு சிறு வீரர், ஒரு சின்ன வீரர், யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு சிறிய வீரர், அவர்தான் எதிர்ப்படையுடைய தளபதியாக இருந்த ஜாலூத்தை கொலை செய்கிறார். அவர் வேறு யாரும் இல்ல, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அப்படியே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க வாரோம். கண்ணியமானவர்களே, அப்ப அந்த படையில் இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாபெரும் வீரனை கொலை செய்த காரணத்தால் எல்லோருடைய கவனமும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு திரும்புது. இவ்வளவு பெரிய வீரனை சாதாரணமாக நாங்க நினைச்சிருந்த தாவூத் என்கின்றவர் கொலை செய்து விட்டாரே என்று இப்பொழுது அவர்கள் அந்த தாலூத்துக்கு பின்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை தங்களுடைய அரசராக ஆக்கிக் கொள்கிறார்கள். இப்படித்தான் அந்த தாலூத்திடமிருந்து நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வகதல தாவூது ஜாலூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தை கொலை செய்தார்கள். வஆதாஹு அல்லாஹுல் முல்க், அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்சியையும் அறிவையும் கொடுத்தான். வஆதாஹு அல்லாஹுல் முல்க வல் ஹிக்மா வஅல்லமஹு மிம்மா யஷா, அவன் நாடியவற்றை தாவூதுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்து இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாகவும் அரசராகவும் ஆக்கினான். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப கொஞ்சம் பாருங்க பனு இஸ்ரவேல் வரலாற்றை. எவ்வளவு நபிமார்கள் அல்ல அனுப்பினான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு நபிமார்கள் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட எவ்வளவு என்ன விதமாக நடந்து கொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால யூஷா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவங்களோட எப்படி நடந்து கொண்டாங்க. இப்ப அவங்க கடைசியாக பார்த்தாங்க, நபிமார்கள் எங்களுக்கு சரிப்பட்டு வரா. ஏன் நபிமார்கள் வந்தா அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்லுவாங்க, அதை எங்களால செய்யலாம், கஷ்டம். அதனால எங்களுக்கு தலைவர்கள் இருந்தா நல்ல மட்டும்தான் 12 தலைவமாக போட்டாங்க. அந்த 12 தலைவர்கள் போட்டதுக்கு அந்த 12 தலைவர்களோட சண்டை பிடிச்சி ஒத்துமை இல்லாம பிரச்சனை உண்டாகி திருப்பி பைத்துல் மக்திஸை இழக்க வேண்டி வந்துட்டு இப்ப என்ன கேட்டாங்க, அரசர் ஒன்று வேணும்னு கேட்டாங்க. நபிமார்கள் இருந்து தலைவரை கேட்டு தலைவருக்கு வழிபடுவோம் பார்த்தா தலைவருக்கும் வழிபடாம அரசரை கேட்டு அரசருக்கு வழிபடுவோம் பார்த்தா அரசருக்கும் வழிபடாம இப்ப அல்லாஹ் கொடுத்தான் ஆட்சி அரசாங்கமும் உள்ள நுபுவத்தும் உள்ள ரெண்டும் உள்ள ஒரு நபி அல்லாஹ் கொடுத்தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை. அவங்க தான்
அல்லாஹு தஆலா நுபுவத்தையும் கொடுத்து ஆட்சியையும் கொடுத்த நபி அவங்க தான். இப்ப இவங்களுக்காலும் வழிபடுறாங்களா என்று பார்த்தா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்கன்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவால் சபிக்கப்பட்டவங்க தான் யூதர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவால் தாவூத் ஈசா அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலம் சபிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் யூதர்களை வர்ணிக்கிறார். அல்லாஹு தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா விதமான கதவுகளையும் திறந்து கொடுத்திருந்தார். நல்ல ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் ஞானத்தை கொடுத்திருந்தோம். ஒரு விடயத்தை தீர்க்கமாக முடிவெடுக்குகின்ற பலத்தை, சக்தியை நாங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தோம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஒரு விஷயம் தான் அல்லாஹு தஆலா வேதம் ஒன்றையும் கொடுத்தார். குறிப்பிட்ட நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் வேதத்தை கொடுத்தார். ஒரு ஆள் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் என்கின்ற வேதத்தை கொடுத்தார். அடுத்த விசேஷமான தன்மை என்னண்டா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மிக அழகான குரல் வளத்தை கொடுத்திருந்தான். எவ்வளவு அழகான குரல் என்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னா சஹர்னல் ஜிபால மஅஹு யுஸப்பிஹ்ன. நாங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். ஜபூரை அவர்கள் ஓதுகின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து மலைகளும் துதிக்கும். அவ்வளவு அழகான குரல் வளம் கொடுக்கப்பட்டவங்க தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை புகழுவாங்க. எப்படி அழகா ஓதுற சஹாபாக்களை பார்த்து, குறிப்பாக ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, உதீத மிஸ்மாரம் மின் மஸாமீரி ஆலி தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ரீங்கார சத்தத்தை நீ கொடுக்கப்பட்ட இருக்கிறான்னு சொல்லி புகழ்ந்தாங்க. அபூ மூஸா அஷ்அரியை பத்தி நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அஷ்ஆர் கோத்திரத்தை நாங்க ஆரம்பத்துல பார்க்கிறது. அந்த மிஸ்மார் என்றா இசைக்கருவி. அவர்களுடைய அந்த இயற்கையான குரல் இசைக்கருவியிலிருந்து வெளியாகின்ற இசை சப்தத்துக்கு ஒப்பாக இருந்தீங்க. அவ்வளவுக்கு அழகான குரல் வளம் கொடுக்கப்பட்டவங்க தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான், இரும்பை நெருப்பில்லாம வளைச்சுவான். இரும்ப சாதாரணமாக வளைத்தல்ல சொல்கிறான், நாங்கள் தாவூதுக்கு இரும்பை மிருதுவாக்கி கொடுத்திருந்தோம். இரும்பால கவசம் செஞ்சு கையால தொழில் செஞ்சு வாழ்ந்த ஒரு நபிதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சக்திகளை பலத் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய இபாதத்தை பத்தி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு. ஏண்டா ஒரு நாளைக்கு நோன்பு பிடிப்பாங்க, அடுத்த நாளைக்கு நோன்பு விடுவாங்க. திருப்பி அடுத்த நாளைக்கு நோன்பு பிடிப்பாங்க, அடுத்த நாளைக்கு நோன்பு விடுவாங்க. வருஷத்துல அரைவாசி காலம் நோம்போட வாழ்வாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட தொழுகை அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றா இரவ 6ஆ பிரிப்பாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொழுகைன்னு சொன்னாங்க. இரவ 6ஆ பிரிச்சு அரைவாசி தூங்குவாங்க. 6ல 3, அதாவது 2ல 1 அரைவாசி தூங்குவாங்க. 6ல 2 பகுதி தொழுவாங்க. திருப்பி கடைசியில 6ல 1 பகுதி தூங்குவாங்க. இந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம் என்று சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்றான், நிஅமல் அப்த், என்னுடைய அடியார்களில் ஒரு சிறந்த அடியார். அவ்வாப், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய, என்னை நெருங்கக்கூடிய ஒரு அடியார் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஆனா கவலையான செய்தி என்னண்டா, குர்ஆன் இவ்வளவு அழகாக நபிமார்களை சொல்லிக்குது. இந்த தௌராத்தை எந்த அளவுக்கு திரிவுபடுத்தினாங்கண்டா, தௌராத்தை எந்த அளவுக்கு அதற்குள்ளால் தமது கையாடல்களை புகுத்தினாங்கண்டா, தௌராத்தை எடுத்து பார்த்தா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேவலமான நபராக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்குண்டா, அவர் ஒரு விபச்சாரனாக சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னொரு பெண்ணோட ஆசைப்பட்டு அந்த பெண்ணை தவறுதலாக அடைந்து அதன் மூலம்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எந்த பனு இஸ்ரவேலர்களை நாங்க குர்ஆன் சிறப்பாக சொல்லுகிறதோ, எந்த பனு இஸ்ரவேல நபிமார்களை குர்ஆன் சிலாகித்து சொல்லுதோ, அவங்க அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. குறிப்பாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அரசர்களாக ஏற்றுக்கொள்வாங்க, நபிமார்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏண்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட நபிமார்களை ஏற்றுக்கொள்றது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஏற்றுக்கொள்வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு சாதாரண நபியாக கூட அநேகமானவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் வருகிறது. அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியை பத்தி நாங்க 2வது பாடத்துல பார்த்தோம். எவ்வளவு பிரமாண்டமான ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருந்தான். காற்றை வசப்படுத்தியிருந்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், பல பிரமாண்டமான அற்புதங்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த செய்தியை நாங்க 2வது பகுதியில பார்த்தோம். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ரஹ்பிஆம் என்கின்றவர் பொறுப்புக்கு வாரார். அவருடைய காலத்துல
மக்கள் ஓரளவுக்கு பனு இஸ்ரவேல் ஒத்துமையாக இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன், அதாவது ரஹ்பிஆமுடைய மகன் உபையா என்று சொல்லக்கூடியவர் வருகிறார். இந்த உபையா என்றவர் வந்தோடனே இவரை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. திருப்பி பனு இஸ்ரவேல்களை பிரச்சனை உண்டா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ரஹ்பிஆமுக்கு பின்னால வந்த உபையா, இவரை அந்த 12 கோத்திரமும் ஏற்றுக்கொள்ளல. அதுல யஹூதா பின்யாமீனுடைய கோத்திரம் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டாங்க. மற்ற 10 கோத்திரங்களும் இவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளல. இங்கிருந்து பனு இஸ்ரவேலர்கள் 2ஆக பிரிகிறாங்க, 2ஆக உடைக்கப்படுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இதுல ரஹ்பியாமை ஏற்றுக்கொண்ட, அதாவது ரஹ்பியாமுடைய மகன் உபையா என்பவரை ஏற்றுக்கொண்ட 2 கோத்திரம், யஹூதா பின்யாமீன். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 குழந்தைகள்ல யஹூதாவுடைய பரம்பரையும் பின்யாமீனுடைய பரம்பரையும் ஏற்றுக்கொண்டாங்க. யஹூதாவுடைய பரம்பரை ஏற்றுக்கொள்றதுக்கு காரணம் அந்த பரம்பரையில தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இப்ப 2 ஆட்சியாக உடைகிறாங்க. ஒன்று, இந்த உபையாவை ஏற்றுக்கொண்ட 2 கோத்திரங்களோட சேர்ந்து புதிய ஒரு ஆட்சியாக யஹூதா என்ற ஆட்சியை உருவாக்குறாங்க. அடுத்த 10 கோத்திரங்களும் சேர்ந்து இஸ்ராயில் என்ற ஒரு ஆட்சியை உருவாக்குறாங்க. வடக்கு பகுதியில இந்த இஸ்ராயிலும், தெற்கு பகுதியில யஹூதாவுடைய ஆட்சியும் இருக்குது. இந்த பகுதி மம்லக்கத்து இஸ்ராயில் என்ற பகுதி. இந்த பகுதியை வச்சு எங்களுக்கு அடையாளம் கண்டு வருது. இது அந்த கடல், சாக்கடலுடைய பகுதி. இங்கல ஜோர்தான், இங்கல அந்த இஸ்ரேலுடைய பகுதி, இப்போ இஸ்ரேல் பலஸ்தீனுடைய பகுதி. இது அப்ப இருந்த மம்லக்கத்து இஸ்ராயில், அதாவது அந்த 10 கோத்திரங்களும் இருந்தது இந்த பகுதியில, அந்த 2 கோத்திரமும் இருந்தது இந்த பகுதியில. இப்படி இவங்க பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களால் தாக்கப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில், அதாவது நான் சொல்ற காலம் ரோம் பாரசீக ஆட்சிக்கு முற்பட்ட காலம். ரோம சக்கரவர்த்தி, ரோம பேரரசு, பாரசீக பேரரசுன்னு நாங்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தோம். அதுக்கு முற்பட்ட காலத்தில் உலகத்துடைய ஒரு பேரரசாக இருந்தவங்க தான் அசிரிய பேரரசு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள். அவங்கள அரபியில இம்ப்ராத்தூரியத்து ஆஷூரியா என்று சொல்வார்கள், தமிழில் அசிரிய பேரரசு என்று சொல்லுவாங்க. அவங்க உருவானது இந்த டாக் பச்சையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் உருவானாங்க. இது நீனவாண்டு போட்டிக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பகுதி நீனவா. இதிலிருந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தப்பட்டு இவங்க கிறிஸ்துக்கு முன், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர், அதாவது கிறிஸ்துக்கு முன் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை காலப்பகுதியில் மிகவும் வியாபித்து இந்த முழு பகுதியையும் பிடிச்சிருந்தாங்க இவங்க. அதாவது இந்த டர்க்கியுடைய இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து பலஸ்தீன், இந்த எல்லா பகுதியையும் சேர்ந்து, இதான் ஜெருசலம்னு போட்டிக்கு, இது பலஸ்தீனுடைய பகுதி. இந்த பகுதியிலிருந்து மிஸ்ருடைய ஒரு ஓரப்பகுதி வரைக்குமான அவ்வளவு பகுதியையும் இவங்க பிடிச்சி வியாபித்திருந்தாங்க இந்த அசிரிய பேரரசு. இந்த பேரரசினுடைய தொடரான தாக்குதல் யூதர்களுக்கு இருந்தது. ஏனென்றா யூதர்கள் ஓரிடத்தில் இருந்தா எங்கட பேரரசுக்கு ஆபத்து என்பது அன்றைய அசிரிய பேரரசு சக்கரவர்த்திகள் உணர்ந்திருந்தாங்க. அதனால கிமு 858 வச்சு 3ஆம் ஷல்மனசர் என்பவரால் இவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். இவங்க தாக்கப்பட்டு இவர்களுடைய இந்த இஸ்ராயில் ஆட்சி பகுதி, இவங்க தாக்கினது யஹூதா பகுதி அல்ல, இஸ்ராயிலுடைய பகுதியை தான் தாக்கினாங்க. நாங்க 2 பகுதியை காட்டியிருந்தோம், இஸ்ராயில் என்று மேலால, யஹூதாண்டு கீழால. அந்த இஸ்ராயிலிய ஆட்சி, அதாவது 10 குடும்பத்தார்கள் சேர்ந்து செஞ்ச ஆட்சியை கடுமையாக தாக்கி அவங்களை கேவலப்படுத்தி அவர்களுக்கு வரிப்பணம் விதிச்சாங்க. இது கிமு 858ஆம் காலப்பகுதியில் நடந்தது. அதுக்கு பின்னால கிமு 727 தக்லாஸ் ஃபலாசிர் என்கின்ற ஒரு அரசர் இந்த தாக்குதலை விட கடுமையாக யூதர்களை தாக்கி அவர்களுடைய தலைநகரமாக இருந்த சாம்ரா என்ற பகுதியை தவிர மற்ற அவ்வளவு பகுதியையும் தாக்கி 2 லட்சம் யூதர்களை அடிமைகளாக ஆக்கினார். அதற்கு பிறகு மீண்டும் ஒருக்கா 3வது குறிப்பிட்ட அந்த 2ஆம் தாக்குதல் நடைபெற்று கொஞ்சம் காலத்துக்குள்ளாலே 3வது ஷலம்னசர் என்று சொல்லக்கூடிய அரசரால் அந்த பகுதி தாக்கப்பட்டு தலைநகரமும் பிடிக்கப்பட்டு, அந்த சாம்ராவுடைய பகுதியும் பிடிக்கப்பட்டு, அவர் பிடிக்கிற இந்த அந்தாண்டிக்கிற நேரத்தில் அவர் மௌத்தாகி இன்னொரு சர்ஜூன் என்கின்ற இன்னொரு அரசர் அவர் அந்த பகுதியை பிடிச்சி 27,000 யூதர்களை மீண்டும் அடிமைகளாக ஆக்கினார். அப்ப நல்ல நிலைமையில் இருந்த யூதர்கள் கட்டுப்படாமல் இருந்தது. அவர்கள்
அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரிவு, அதனால் அல்லாஹ்வால் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை, வேற்று ஒரு அரச சமூகத்தால் இவர்கள் தாக்கப்பட்டு அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள். அப்ப முழுமையாக இந்த இஸ்ராயலுடைய அந்த 10 சகோதரர்களுடைய குடும்பத்தால் உருவாக்கப்பட்ட அந்த இஸ்ராயல் ஆட்சி கலைகின்றது. இப்ப மிஞ்சிக்குது ஒரே ஒரு ஆட்சி, யஹூதாவுடைய ஆட்சி. கிமு 705 வச்சு சன்ஹாரிப் என்கின்ற ஒரு ஆட்சியாளர் இந்த யஹூதாவுடைய பகுதியை தாக்குகிறார். இதுல அந்த யஹூதாவுடைய சகல பகுதிகளும் தாக்கப்பட்டதாக வேத நூட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால இந்த முழுமையாக யஹூதாவும் பரிவைத்து இஸ்ராயலும் பரிவைத்து அந்த காலப்பகுதியில் தான் கிமு 600 பகுதியில் இந்த அசிரிய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அவங்க வீழ்ச்சி காணுகிறாங்க. அவங்கள பாபிலூன் என்று சொல்லக்கூடிய பகுதியை சேர்ந்தவர்கள் தாக்கி, பாபிலூன் என்பது இந்த ஹர்ரானுடைய பகுதிக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி பாபில். இப்ப அந்த பாபிலூனுடைய அந்த சிற்றரசர் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை விரிவுபடுத்தி அவங்க மீண்டும் கிமு 520 பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார். அதனுடைய தளபதியாக புக்த் நசர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் இருக்கிறார். இவரை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். உலகத்தை ஆட்சி செய்த 4 மன்னர்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதுல பெரும்பான்மையான அறிஞர்கள் இவர் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யலன்னு சொல்றாங்க. ஆனா பிரபலமான கருத்து புக்த் நசர் என்றவரும் முழு உலகத்தையும் ஆட்சி செய்த ஒரு கருத்து இருக்குது. அப்ப இந்த புக்த் நசர் கடுமையாக யூதர்களை தாக்கி 60,000 யூதர்களை அடிமைகளாக எடுத்து அவர்களை உலகத்துடைய பல பகுதிகளுக்கும் சிதறச் செய்கிறார். காரணம், இவங்க ஒரே இடத்துல இருந்தா உலகத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி இன்றைக்கு நாங்க கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பலஸ்தீனுக்கு என்ன நடக்குது? கண்ணியமானவர்களே, நீங்க இந்த உலகத்துடைய மெப் எடுத்து பார்த்தா விளங்கும். சரியா நடுவுல இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேலுடைய ஒரு பகுதியில பலஸ்தீன் இருக்குது, இன்னொரு பகுதியில ஜோர்தான் நீக்குது, இன்னொரு பகுதியில டிமஷ்க் சிரியா நீக்குது, இன்னொரு பகுதியில லெபனான் நீக்குது. நடுவுல இஸ்ரேல் நீக்குது. ஆனா நடுவுல இருந்து அவ்வளவு உலக அரபு நாடுகளையும் ஆட்டி படைச்சு கொண்டு இவ்வளவு சக்தியானவங்க. அவங்க ஒன்று சேர்ந்தா மிக பலமானவங்க. ஏன்னா அவ்வளவுக்கு அவங்கள்ட்ட தந்திரோபாயம் அவங்கள்ட்ட இருக்குது. கண்ணியமான சவல்ல அந்த புக்த் நசர் அண்டே விளங்கி கடுமையாக தாக்கினார். அவங்கள சிதற வச்சார் புக்த் நசர். அதுக்கு பின்னால கிமு 330 காலப்பகுதிக்கு பின்னால அவர்களுக்கு ஓரளவுக்கு மத சுதந்திரம் கிடைச்சது. ஏன் மத சுதந்திரம் கிடைச்சதுன்றா, இந்த பாபிலிய ஆட்சியாளர்களிடமிருந்து பாரசீகர்கள் ஆட்சியை கைப்பற்றாங்க. பாபிலிய பேரரசு பாரசீக பேரரசுடைய கையால விழுந்ததுக்கு பின்னால ஒரு சுதந்திரத்தை கொடுப்போம்னு சொல்லி பார்த்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்து வாழ வச்சாங்க. ஆனால் இவங்க மீண்டும் மீண்டும் புரட்சிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த பாரசீக பேரரசிடம் இருந்து மீண்டும் ரோமர்கள் இதை கைப்பற்றினாங்க. பாரசீகர்களிடமிருந்து ரோமர்கள் கைப்பற்றினாங்க. அது கொஞ்சம் பிற்பட்ட காலம். நாங்க இன்ஷால்லா அது அடுத்த பகுதியில பார்ப்போம். இதுவரைக்குமான யூதர்களுடைய பகுதியை நாங்க நிப்பாட்டி கொண்டு இந்த கிமு 300 200 இந்த இடைப்பட்ட பிற்பட்ட காலத்துல தான் முக்கியமாக சில நபிமார்களை பற்றி நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்தோம். குறிப்பாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் வாழ்ந்த காலம் இந்த காலம். அப்ப இந்த பகுதியோட நாங்க அப்படியே நிப்பாட்டுறோம். பிறகு யூதர்களுக்கு என்ன நடந்ததுன்றதை நாங்க இன்ஷால்லா அடுத்த பாடத்துல பார்ப்போம். இந்த பாடம் நாங்க எது வரைக்கும் வந்திருக்கிறோம்டா, கிமு 300 வரைக்குமான 3ஆம் நூற்றாண்டு வரைக்குமான காலப்பகுதிக்கு நாங்க வந்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த காலப்பகுதியில தான் அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு ஓரளவுக்கு சுதந்திரமாக அவங்களோட பைத்துல் மக்திஸ்ல வாழக்கூடிய அனுமதி கிடைச்சது. பைத்துல் மக்திஸ்ல அவங்களுடைய மத விவகாரங்களை செஞ்சு கொண்டு போறாங்க. இப்படி பைத்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல அவர்களுடைய அந்த பைத்துல் மக்திஸ்ல பணியாற்றி கொண்டிருந்த உலமாக்கள், அறிஞர்கள்ல மிக முக்கியமான ஒரு அறிஞர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பைத்துல் மக்திஸுடைய பணியாளராக இருக்கிறாங்க. இவங்களுக்கு அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுக்கிறான். இவங்க தன்னை ஒரு நபியாக சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க பொதுவாகவே தொடர்ந்து பார்த்துட்டு வரோம், யூதர்கள் நபிமார்களை அவசரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அரசரை ஏற்றுக்கொண்டாலும் நபிமார்களை அவசரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப சம பணியாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல திடீரென்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னை நபியாக வாதிடுவதை ஏனைய யூத அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளல. காரணம், எல்லாம் சம நிலைமையில இருக்கிறோம், திடீரென்று இவர் நபியான எங்கட மவுசு குறைஞ்சிடும், எங்கட அந்தஸ்து குறைஞ்சிடும் என்கின்ற அவர்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு. அடுத்தது குறிப்பாக இன்னொரு நபியை ஏற்றுக்கொள்ற நிலைமையில யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் இருக்கல்ல. காரணம், ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஒரு நபி வந்தா அல்லாஹ்விடமிருந்து சட்டங்கள் வரும், ரூல்ஸ்கள் வரும், அதை பின்பற்றது கஷ்டம், பின்பற்றாட்டி அவங்களுக்கு சோதனை வரும். இதை தாங்கிக் கொறதுக்கு அவங்க தயாராக இருக்கல்ல. அடுத்த முக்கியமான ஒரு காரணம்,
தௌராத்துல நிறைய அவங்க விரும்பியபடி வியாக்கியானம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. தௌராத்தை விரும்பின மாதிரி மாத்திக்கொண்டு விரும்பின மாதிரி வியாக்கியானம் விளக்கம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஒரு நபி வந்தா என்ன செஞ்சிடுவாரு, அவர் இவங்க செஞ்ச பிழையெல்லாம் திருத்தி கொடுப்பார். இதனாலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, இதனாலதான் எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. தௌராத்தில் அவங்க செஞ்ச மாறுபாடுகள் குர்ஆன்ல திருத்தப்பட்டிக்குது, தௌராத்தில் அவங்க செஞ்ச மாறுபாடுகள் இஞ்சில திருத்தப்பட்டிக்குது. இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள அவங்க தயாராகல. கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான பல காரணங்களால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. இப்ப இந்த கட்டத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பைத்துல் மக்திஸுடைய பழைய இமாமாக இருந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர், அவர் வஃபாத் ஆகிறார். அவருடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறார். இப்ப அந்த மனைவி என்ன நியத்து வச்சிராண்டா, என்ற வயிற்றில் இருக்கிற குழந்தைய இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைய நான் பைத்துல் மக்திஸுடைய பணியாளராக அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை வைத்து விட்டேன் என்று சொல்லி அவங்க நியத்து வச்சாங்க. இப்ப அந்த குழந்தை கிடைச்சது. குழந்தை கிடைச்ச பார்த்தா அந்த புள்ள பெண் குழந்தை. இப்ப பைத்துல் மக்திஸுடைய பணியாளராக இருக்கிறதுக்கு ஆண் குழந்தை ஆயிக்கணும். இப்ப கிடைச்சது பெண் குழந்தை. இப்ப இவங்க அல்லாட்ட முறையிடுறாங்க, யா அல்லாஹ் நான் பெண் குழந்தைய பெத்துட்டேன் என்றத அல்லாட்ட முறையிட்டோன்னே, அல்லாஹ் பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின், அல்லாஹு தஆலா அந்த அவர்களுடைய அந்த நேர்ச்சையை ஏற்றுக்கொண்டு விட்டான், அழகான முறையில் ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸ்ல கொண்டு வந்து விடப்படுறாங்க. இப்ப பைத்துல் மக்திஸ்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை யார் கவனிக்கிற? பாப்பா இல்ல, பாப்பாவுடைய இமாம் மௌத்தாகிட்டாரு. இமாம்ட புள்ள பைத்துல் மக்திஸ்ல வளருது. இந்த புள்ளைய யார் கவனிக்கிற என்ற கேள்வி வார நேரத்துல எல்லாரும் ஆசைப்பட்டாங்க நாங்க வளர்க்கணும்னு சொல்லி. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ, இது மறைவான செய்தி நாங்க உங்களுக்கு சொல்கிறோம். ஏனென்றா இந்த சம்பவம் ஸல்லல்லாஹுக்கு எப்படி தெரிய சான்ஸ் இருக்குது? எந்த சான்ஸும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இத செய்தி தெரியறதுக்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. யூதர்களை பத்தி உள்ள விஷயங்கள், பனு இஸ்ரவேல நபிமார்களை பத்தி உள்ள விஷயங்கள். எனவே நபியே நீங்க இருக்கிறது எந்த பக்கம்? ஹிஜாஸுடைய மக்காவுடைய பகுதி. அவங்க இருக்கிற எந்த பக்கம்? பலஸ்தீனுடைய பகுதி. பலஸ்தீன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ, இது அல்லாஹ்விடமிருந்து தந்த மறைவான செய்தி. وَمَا كُنْتَ لَدَيْهِمْ, நபியே அவங்க அந்த யார் மரியமை எடுக்கிறேன்னு போட்டி போடுறதுக்கு ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி ஓடுற தண்ணியில பேனைய போடணும். ஓடுற தண்ணியில பேனைய போடணும். யார் போடணும்? யாரெல்லாம் அந்த போட்டிக்கு வாராங்களோ, நான் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கவனிக்கணும் என்ற போட்டிக்கு யார் வாராங்களோ அவங்கெல்லாம் பேனைய போடணும். யாருடைய பேனை நிக்குதோ அல்லது அது என்ன அடிப்படையில தெரிவு செய்யப்பட்டாங்கன்றதுல முஃபஸ்ஸிர்கள்ட்ட பல கருத்திக்கு. சில கருத்திக்குது அந்த பேனை மறுபக்கத்துக்கு ஓடிச்சின்னு சொல்லி, அல்லது நின்றுச்சின்னு, எப்படியோ வித்தியாசமாக ஒரு பேனை மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் ஒரே மாதிரியாக ஆகிடும். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப அந்த நேரத்துல எல்லாரும் பேனைய போட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், நபி அந்த பேனைய போட்டதே நீங்க ஈக்கல்ல, வமா குன்த லதைஹிம் இத் யுல்கூன அக்லாமஹும், அவங்க பேனைய போட்டதே இல்ல. அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க சொல்லிதான் தெரியும். எனவே இது வஹி என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். இப்ப பேனைய போட்டோன்னே இது யுல்கூன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம், யார் மரியமை பொறுப்பெடுப்பது என்று பேனையை போட்ட நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேனை தெரிவு செய்யப்படுகிறது. எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பெடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு காரணம் எழுதுறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தவ திருமணம் முடிச்சிருந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தவத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சிருந்தாங்க ஒரு கருத்திக்குது. இன்னும் சில கருத்திக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சாட்சிய திருமணம் முடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு அடிப்படையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் முன்னுரிமைக்கு உரியவங்க என்ற ஒரு கருத்து மீக்குது. இன்னொரு கருத்தை எடுத்து பார்த்தா, அவனுடைய வம்சத்தை எடுத்து பார்த்தாலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க. சாட்ல கடைசியாக பாருங்க, அந்த ரஹ்பியாமுடைய அந்த குழந்தைகள்ல ரஹ்பியாமுடைய 2 மகன்ல ஈனாமின் என்பவருடைய மகன் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அங்கலவாரவர் தான் இம்ரான் என்றவர் வாரார், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த குடும்ப உறவுகளின் காரணமாகவும் அல்லாஹு தாலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ்ட்ட அவங்களுக்கும் ஒரு புள்ள கேட்டு துவா செய்யறாங்க. அதையும் சூரா மரியமுடைய ஆரம்பம் சொல்லுகிறது. அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்ததாகவும் அல்லாஹு தாலா யஹ்யா என்கின்ற ஒரு குழந்தையை கொடுத்ததாகவும்
அந்த சூரா மரியமுடைய ஆரம்ப பகுதி சொல்லுது. இப்ப அடுத்த கட்டம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்பதஹா நபாத்தன் ஹஸனா, மரியமை நாங்கள் அழகாக வளர்த்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மிக வேகமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சின்ன வயசுலயே அற்புதங்களை கொடுத்தான்றதையும் குர்ஆன்ல சொல்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போவாங்க, ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு கொடுத்தா தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாப்பாடு. ஆனா இவங்க எங்கிருந்தோ வித்தியாசமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா அல் மிஹ்ராப் வஜத இன்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போகின்ற டைம்ல எல்லாம் வஜத இன்தஹா ரிஸ்கா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. கேட்டாங்க, அன்னாலகி ஹாதா, உனக்கு இது எங்கிருந்து கிடைச்சிச்சு? சொன்னாங்க, மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்துட்டு. அல்லாஹ் அவ்வளவு அற்புதமாக கொடுத்த அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொஞ்சம் காலம் போற நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க. அடுத்த கட்டமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குகிறான். அந்த குழந்தை பிறக்குது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த பகுதி இன்ஷா அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்கள்ல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு, அவங்கள யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் விரும்பினாங்களா இல்லையா, எப்படி யஹூத் என்ற ஒரு பகுதி பேசப்பட்ட மாதிரி நசாரா என்கின்ற இன்னொரு பகுதி இருந்துச்சு, இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இவர்கள் செய்த முரண்பாடுகள் என்ன என்ற பகுதியை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பகுதியில பார்ப்போம். அல்லாஹு தாலா கலந்து கொள்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். எது நல்ல விஷயங்களை கேட்டோமோ அதை வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எடுத்து இந்த பாடங்களை பிரயோஜனமாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.